ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஈடி ஆக்ஷன். இன்றைக்கி வந்து புரட்டாசி மாதம் முதல் வார சனிக்கிழமை ஆச்சு. இன்றைக்கி வந்து நம்ம வந்து பெருமாள் கோயிலில் கிடைக்கக்கூடிய பிரசாதம் தாங்க செய்ய போகிறோம். அதாவது வடை தாங்க இன்றைக்கி செய்ய போகிறோம். இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்பவே சிம்பிளான ரெசிபி தான், எல்லாருமே செஞ்சிடலாம். இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வாங்க இந்த பிரசாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த பெருமாள் கோயில் பிரசாத வடை செய்கிறதுக்கு வந்து இப்போ வந்து நான் 1/4 கிலோ அளவுக்கு வந்து கருப்பு உளுந்து எடுத்திருக்கேங்க. இது பாருங்கள், நல்லா சுத்தமாக தான் இருக்குது. இந்த கல் எதுவுமே இல்லை, நல்லா சுத்தமாக இருக்குது. இப்போ வந்து இது வந்து தண்ணி ஊற்றி நல்லா அலசிக்க போகிறோங்க. அலசுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நல்லா கை விட்டு நல்லா பிசைஞ்சு கழுவிடுங்க. 3 முறை நல்லா கழுவி எடுத்துடலாம். அந்த மாதிரி பாருங்கள், தூசி ஈசி இருந்தாலும் நம்ம வந்து கையை விட்டு பிசைஞ்சு கழுவியால் நல்லா சுத்தமாக வந்துடும். பாருங்கள், 3 முறை கழுவி எடுத்துட்டேன். இப்போ வந்து இன்னும் தண்ணி ஊற்றி நம்ம ஊற வைக்க போகிறோங்க. இது எப்படியுமே ஒரு 5 மணி நேரம்னாச்சும் நம்ம ஊறணும். காலையில் வெள்ளனா நம்ம செய்கிறதுனா வந்து நைட்டே கூட ஊற வச்சிடலாம், நல்லா ஊறிடும். சாயங்கால நேரம் செய்கிறதுனா பகலைக்கு ஊற வைக்கலாங்க. ஒரு 5 மணி நேரம் இது ஊறட்டும். இப்போ பாருங்கள், 5 மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு பாருங்கள் உளுந்து. பாருங்கள், அப்போ தான் நம்மளுக்கு வந்து தோலோடு இருந்து நம்ம ஊற வைக்கிறனால கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். எடுத்து தான் நல்லா ஊறும். அப்போ தான் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ வந்து இதை ஒரு மிக்ஸி ஜாரில் அப்படியே மாற்றிடலாங்க. தண்ணியே சுத்தமாக இல்லாமல் நான் எடுத்திருக்கேன் பாருங்கள். ஃபுல்லாக தண்ணியை ஃபுல்லாக இருத்துட்டு இப்போ சேர்த்தாச்சு. இப்போ இது கூடவே வந்து ஒரு 1 1/4 ஸ்பூன் அளவுக்கு வந்து மிளகு சேர்த்துக்க போகிறோம். இது ரொம்பவே சிம்பிளான ரெசிபி தாங்க, ரொம்ப வேலை கிடையாது, ஈஸியாகவே செஞ்சிடலாம். உளுந்து ஊறுறதுக்கு தான் நம்மளுக்கு டைம் வேணும். பாருங்கள், 1 1/4 ஸ்பூன் மிளகு சேர்த்துட்டேன். இப்போ இது கூடவே வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிடலாம். உப்பு சேர்த்துட்டு இதை வந்து நம்ம இப்போ அரைச்சிட்டு வர போகிறோங்க. இப்போ வந்து இதை வந்து ரொம்ப நைஸாக நம்ம உளுந்த வடைக்கு அரைக்கிற மாதிரிலாம் அரைக்கக்கூடாது. கொஞ்சம் திப்பி திப்பியாக அரைக்கணும். அதாவது தண்ணி தெளித்து தெளித்து தாங்க அரைக்கணும், தண்ணி சேர்க்கக்கூடாது ரொம்ப. இங்கே பாருங்கள், எவ்வளோ கெட்டியாக அரைச்சிருக்கேன். அதே போல் ஒன்றும் அதிகமாக தான் இருக்குது, ரொம்ப நைஸாலாம் அரைக்கக்கூடாது. இப்போ வந்து அப்படியே இதை வந்து ஒரு பவுலில் மாற்றிடலாம். இப்போ நம்ம நல்லா கெட்டியாக அரைச்சதுனால நம்மளுக்கு எடுக்கிறதுக்கு ரொம்பவே நல்லா ஈஸியாக வந்துடுங்க. பாருங்கள், எடுத்தாச்சு. இப்போ இது கூடவே வந்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து பச்சரிசி மாவு சேர்த்துக்கிறலாங்க. நம்மளுக்கு அப்போ தான் நம்ம உருண்டை பிடிச்சி தட்டுறதுக்கு நல்லாயிருக்கும், கரெக்டான பதமாக இருக்கும். பாருங்கள், இப்போ பச்சரிசி மாவு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இது உப்பு வந்து கரெக்டாக இருக்குங்க. உப்பு வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்தால் கூட பரவாயில்ல, அதிகம் போட்டுறக்கூடாது. ஏன்னா இது வந்து எண்ணெயில் நல்லா முருக வெந்துடுறதுனால உப்பு கக்கிருங்க. அதனால் வந்து உப்பு கம்மியாக இருந்தால் கூட பரவாயில்ல. போட்ட உப்பு அளவு வந்து கரெக்டாக இருக்கும். 1/4 கிலோ உளுந்துக்கு உப்பு கரெக்டாக இருக்குங்க. இப்போ நம்ம அடுப்பை ஆன் பண்ணி இப்போ எண்ணெயை காய வச்சாச்சு. காய வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு பேப்பர் வந்து நல்லா திக்கான கவர் எடுத்துக்கிறலாங்க. உங்கள்கிட்ட இலை இருந்தால் கூட இலையில தட்டலாம். இலை எனக்கு கிடைக்கல இன்றைக்கி, அதனால் வந்து நான் ஒரு திக்கான பாலித்தீன் பேப்பர் தான் எடுத்திருக்கேன். எடுத்து வந்து எண்ணெய் வச்சு தடவிட்டேங்க ஃபஸ்ட்டு. தடவிட்டு இங்கே பாருங்கள், மாவு வந்து நல்லா ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கலாம். நல்லா பெரிய உருண்டையாகவே தான் எடுத்திருக்கேன். எடுத்துட்டு இப்போ வந்து நம்ம எண்ணெய் தொட்டே தாங்க இப்போ தட்ட போகிறோம். இங்கே பாருங்கள், எண்ணெய் தொட்டே தட்டிடுங்க, தண்ணி சேர்க்க வேண்டாம். இதில் நம்ம வந்து இந்த வடை வந்து நல்லா ஒரு வாரத்துக்குனாலும் வெளியவே வச்சு சாப்பிட்லாங்க. ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாம், எண்ணெய் தொட்டே தான் தடவுறேன் பாருங்கள். பாருங்கள், நல்லா தட்டிடலாங்க. தட்டுறதுக்கு நல்லா ஈஸியாக வரும். எண்ணெய் தடவிட்டு அடியில் தடவிட்டு இந்த மாதிரி கையில் தட்டி தட்டி விட்டோம்னாலே நல்லா மெல்லிசாவே தட்டிடலாம். மெல்லிசாக தட்ட தட்ட நம்மளுக்கு நல்லா வேகும். நடுவில் இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ஓட்டை போட்டுக்கலாம். இது வந்து எதுக்காக போடுறோம்னா நம்மளுக்கு சுற்றி வந்து நல்லா வேகுங்க. மாவு நல்லா வெந்து வரும், மொறுமொறுப்பாக வரும் நல்லா. இப்போ எடுத்து மெதுவாக நம்ம கையில் எடுத்து இப்படி போட்டுற வேண்டியதாங்க. பாருங்கள், எண்ணெய் வந்து நல்லாவே காஞ்சிருச்சு. இப்போ வந்து அடுப்பை வந்து ஹை ஃப்ளேமில் தான் வச்சு செய்கிறேன். இது வந்து ஒன்று ஒன்றா தான் போட்டு எடுக்க போகிறோம். இது வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். இப்போ வந்து நம்ம வந்து வடையை போட்டதுமே அதுவே மிதந்து மேலே வந்துடுங்க. அது வரைக்கும் நம்ம திருப்ப வேண்டாம். இங்கே பாருங்கள், கொஞ்சம் நேரத்தில் எலும்பி வந்துடுச்சு பாருங்கள். எலும்பி வந்ததும் நல்லா வேக விட்டுட்டு திருப்பி விடலாம். இது வந்து வடை ஒன்று ஒன்றா தாங்க போட்டு எடுக்கணும், மொத்தமாக போட்டுறக்கூடாது. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ஒன் சைடு வெந்துருச்சு. இது அப்படியே நல்லா திருப்பி விடலாம் பாருங்கள். திருப்பி விட்டு நல்லா வேக வச்சிடணுங்க. அப்போ தான் நம்மளுக்கு வந்து நல்லா மொறுமொறுப்பாக வரும். பாருங்கள், இந்த மாதிரி எண்ணெய் எல்லாமே நல்லா அடங்கணும். எண்ணெய் அடங்குற வரைக்கும் இதை போட்டு எடுக்கணும்.
நம்ம ஒன்று வெந்துக்கிட்டு இருக்கையிலே இன்னொன்று தட்டிக்கிறலாங்க. தட்டி வைக்க முடியாது இது. தட்டி கொஞ்ச நேரம் வச்சிட்டோம்னா கூட எடுத்து போட முடியாது. அதனால வந்து ஒன்று வெந்து திருப்பி விடுறோம் பாருங்க, அந்த நேரத்தில் வந்து இன்னொன்று தட்டிக்கிறலாம். அப்போ தான் நம்மளுக்கு கரெக்டாக எடுத்து போட வரும். இல்லாட்டி கையில் எடுக்க வராது. பாருங்கள், இந்த மாதிரி எண்ணெயெல்லாம் அடங்கணுங்க. இப்படி அடங்கின பிறகு தான் நம்ம எடுக்கணும். இங்கே பாருங்கள், எடுக்கையிலே நல்லா மொறுமொறுப்பாக வருது பாருங்கள். இப்போ இதே போல் தாங்க எல்லாத்தையுமே ஒன்று ஒன்றா தட்டி போடணும். இப்போ எப்படியுமே இது ஒன்று வேகிறதுக்கு வந்து ஒரு 7 நிமிஷம் ஆச்சுங்க. இதே போல் எல்லாமே தட்டிடலாம். இங்கே பாருங்கள், எடுத்து நம்ம போடையில் மெதுவாக போட்டுக்கிறணும். அவ்வளோதாங்க. இங்கே பாருங்கள், இந்த மாதிரியே தான் இப்போ வடை எல்லாமே போட்டு எடுக்க போகிறேன். இப்போ நான் உங்களுக்கு காட்டுறதுக்காக தான் ஸ்பீட் பண்ணி கொஞ்சம் காட்டுறேன். ஒரு 2, 3 போடுறது மட்டும் காட்டுறேன் பாருங்கள். அவ்வளோதாங்க, எல்லாமே போட்டு எடுத்துட்டேன். நம்மளுக்கு எண்ணெயும் கூட ரொம்பவே பிடிக்கல பாருங்கள். இங்கே பாருங்கள், சூப்பரான பெருமாள் கோயில் பிரசாத வடை ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். வடைன்னு சொல்லுவாங்க, அடைன்னு சொல்லுவாங்க. இந்த சிம்பிளான டேஸ்ட்டான பிரசாதத்தை நீங்களே ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.